ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வெனஸ்டே மார்னிங், அதாவது வெனஸ்டேனா ஆடி ஒன்றுக்கு முன்னாடி நாளுங்க. க்ளீனிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ஆடி ஒன்றுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலம் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு ஆடி ஒன்று தான் எல்லா நோம்பியும் ஒட்டுக்கா வரும். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை, கும்பம் இதெல்லாமே இருக்குல்ல, அதனால க்ளீனிங் கொஞ்சம் பண்ணி அப்பப்போ பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங்க்கு சப்பாத்தி தான் பெச போட்டிருந்தோம். ஏன்னா மாவு இருந்துச்சு, பட் வெளியில் புளிக்க எடுத்து வைக்கல. ஆடி ஒன்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு புளிக்க வச்சு மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. சப்பாத்திக்கு நான் மேக்ஸிமம் நெய், சர்க்கரை, அப்புறம் உப்பு அவ்வளோதாங்க போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவேன். அப்படி நம்ம தேய்க்கிறதுல தாங்க இருக்குது சாஃப்ட்னஸ்ஸே. எனக்கு சப்பாத்தி ஓரளவுக்கு சாஃப்டாக வரும்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. அது ஊற வச்சுட்டு அந்த கேப்பில் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாண்டுருப்போம்ல, சமைக்கிற மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரிலாம் விளையாண்டுருப்போம். பட் ஃப்யூச்சரில் நமக்கு இதுதான் நம்ம வேண்டானாலும் செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் அப்போ விளையாண்டுருக்க மாட்டோமோ என்னமோ தெரியல. இது நம்ம முடியல அப்படின்னாலும் இல்லை நீ சமைச்சு தான் ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம அந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்க மாட்டோம்ல. இப்போ யோசித்து பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இப்போ ஏண்டா அந்த விளையாட்டு விளையாண்டோம், இப்போ அது நிஜமாயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் யோசிச்சுருக்கீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மதியத்துக்கு கருவேப்பிலை வச்சு தொக்கு தான் பண்ணியிருந்தோம். இங்கே அது ரெகுலராக பண்ணுவோம். அதோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ஆக்சுவலாக கருவேப்பிலை தொக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எனக்குமே நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் கருவேப்பிலையில் தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 2 to 3 days வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். எங்களுக்கு அடிக்கடி வீட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயத்தில் புளிச்சக்கீரை மாதிரி இதுவும் ஒன்று. அதனால் கீழே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, சமையல் முடிச்சாச்சு. சைடில் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் எப்போயுமே அவர் தான் மார்னிங்கில் மேக்ஸிமம் காஃபி போடுவார், நான் வேலையில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா. இப்போல்லாம் இந்த ஹாலில் உட்காந்து பேசுகிறது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கிறதே எங்களோட கிச்சனுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா தம்பி ஓடி ஆடிட்டு, ஏன்னா அவர் ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ஓடிட்டே இருப்பார். அவர் பின்னாடி நாமளும் ஓடிட்டே இருப்போம். ரிலாக்ஸுக்கு ஒரு 5 minutes அவர் தூங்குகிற டைமை தவிர ஒரு 5 minutes உட்காந்து அதிகன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கிச்சன்லேயே தான் நான் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை பிஸ்னஸில் இது பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசுகிறதே கிச்சனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பட் வி என்ஜாய் இட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸை நானும் சரி ஹஸ்பண்டும் சரி அதை க்ரியேட் பண்ணிக்குவோம். அது கிச்சனாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. என்னென்ன பண்ணேன், நான் என்னென்ன புதுசாக ஏதாச்சும் பண்ணேன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவர் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். அடுத்தவர் காஃபி போட்டு கொடுக்க தான் வந்திருந்தார். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரே ஒரு வேளை தான் டீ குடிப்போம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ரொம்ப கெஞ்சி தான் ஈவினிங் என்றைக்காச்சும் ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா அந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி ஒரே வேளை தான். கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் கூட இல்லை வேண்டாம், நான் டீ குடிக்க மாட்டோம் அப்படின்னு நான், அண்ணா, அப்பா எல்லாம் சொல்லிடுவோம். பட் இப்போ அப்படியே மாறிடுச்சு. நான் ஒரு 3 வேளையும் டீ குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, அது நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் நான் அதை நிறுத்திட்டேன். இப்போ மார்னிங் காஃபி ஒரே வேளை தான் குடிப்பேன். இங்கே எல்லோரும் காஃபிங்கிறனால நமக்கு மட்டும் எங்கே நம்ம போய் தனியாக டீ போட்டுக்கிறது, அது ஒரு சலுப்பு தான் நமக்கு செஞ்சுக்கிறது அப்படின்னா. அதனால் அவங்களோடையே நானும் சேர்ந்து காஃபி குடிச்சிடுவேன். பட் ரொம்ப லைட்டாக குடிப்போம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் ஹெவி ஸ்ட்ராங் அண்ட் சுகர் போட்டுப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு அப்படி குடித்தா தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, நானும் அதில் தான், ஆனால் எனக்கு ரொம்ப லைட்டாக வேணும். அதனால தான் ஹஸ்பண்ட் போடுறப்ப என்னோடய காஃபி மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். லைட்டாக ஸ்ட்ராங் ஆகிட்டால் கூட ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு கசப்பாக இருக்கும் காஃபி, அது ஏன்னு தெரியல. அவர் எப்படி தான் உனக்கு இப்படி நீ காஃபி குடிக்கிற, இதுக்கு பாலே குடிச்சிடலாமே அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ளேவருக்காக தான் குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் திட்டிகிட்டே போடுவார். காஃபி போட சொல்லிட்டு கொடுமைப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் காஃபி போடுவார். இந்த மாதிரி சமையல் வேலை பார்த்துட்ருக்கப்ப கீழே ஒருத்தர் முக்கியமான வேலை பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அவரை பார்க்க வேண்டாமா? இப்படி தான் எங்கள் மார்னிங் கிச்சன் கீழே இருக்கும். பாத்திரம் எல்லாம் கீழே கமுத்துருவார்.
கிச்சனுக்குன்னு செப்பரேட்டாக கதவும் இப்போ போட்டாச்சு. பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கல, ரொம்ப கத்துறாரு, அம்மா அப்பான்னு அழுகுறாரு. நாங்களும் மனசு கேட்காம திறந்து விட்டுருவோம். அவ்வளோதான், அவர் எங்களுக்கு கீழேயே தான் உட்காந்துட்டு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக பாத்திரம் போட்டுருவார். பட் எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, குழந்தை அழுவாமல் இருந்தால் தான் நமக்கு வேலை ஓடும். அதனால் பேசாமல் விட்டுறது. அவ்வளோதாங்க, மார்னிங்க்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே வந்துட்டு சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்ட் அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், இந்த கிண்டுற வேலை அதெல்லாம். நான் சப்பாத்தி தேய்க்க அவர் போட்டுருவார். மேக்ஸிமம் நான் வந்துட்டு வீடியோஸில் எல்லாமே கூட நான் எடுக்கிற அந்த குக்கிங் வீடியோவும் சரி, மற்ற விலாக்ஸும் சரி, இந்த மாதிரி ஒரு மார்னிங்லேயே தான் எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அப்போயே தான் சமையல் எல்லாமே முடிச்சிடுவோம். நான் தனியாக இதுக்குன்னு ஒரு கிச்சன் வச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது பேபியை வச்சுக்கிட்டு. அவர் தூங்குகிற அந்த 2 ஹவர்ஸில் தான் எல்லா வேலையுமே, என்னோடய வேலை, வீட்டு வேலை எல்லாமே பார்த்துப்பேன். அதனால நான் மேக்ஸிமம் குக்கிங் வீடியோ முதல் கொண்டு மார்னிங் சமைக்கும் போதே தான் எடுப்பேன். அவ்வளோதாங்க, மார்னிங் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. இதோட ரெசிப்பியும் நான் ஆக்சுவலாக சேட்டை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா சேனலில், சம்திங் அந்த மாதிரி குக்கிங் என்னோடய சேனலில் போயிட்டு, நம்மளோட சேனலில் போயிட்டு கீழே ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா குக்கிங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்கும். அதில் பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமேட்டு ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டா மெய்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்து பெருக்கிட்டு போயிடுவாங்க, பெருக்கி மாஃப் போட்டுருவாங்க. அதனாலேயே அவங்க வரத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணும் போது தான் நமக்கு தெரியுது இவ்வளோ குப்பையிலேயே இத்தனை நாள் குழந்தைய போட்டு படுத்துருந்தோம் அப்படின்ட்டு. பெட்டு வந்து ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு மார்னிங்கே கொண்டு வந்து மேலே வெயிலில் போட்டாச்சு ஒரு 11 மணி வாக்கில். அதுக்கப்புறமேட்டு ஒரு மணி 2 மணிக்கு வந்துட்டு திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருந்தேன். தம்பியை தூங்க வச்சுருவேன். அந்த 2 மணி நேரத்தில் தான் ஆக்சுவலாக இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஆக்சுவலாக வெயிலில் போட்டு எடுக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் அடிக்கடி பார்ப்பேன் குழந்தைங்க இருக்க வீட்டில். இப்போ தான் சரி போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ரொம்ப நாள் நல்லா இருக்குது, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு டைமாச்சும் போட்டு பாருங்கள் பெட்டை வெயிலில். அவ்வளோதாங்க, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே க்ளீனிங் தான். ஆக்சுவலாக இப்போ வீட்டில் கொஞ்ச நாளாக ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. எலி ஒன்று வந்துருச்சு, எப்படி விரட்டுறதுன்னு தெரியல. ரேட் பேட் வச்சு பார்த்துட்டோம், ஒன்றுமே வேலைக்காகலை. இந்த எலி பாசானம் இதெல்லாமே வந்துட்டு பேபி இருக்கிறதுனால நான் வேண்டவே வேண்டாம், எலி இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டேன். கிச்சனில் இருக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. 3ஆவதாக யாரோ ஒருத்தர் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எளிய வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வெளியே போயிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு ஈவினிங் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை நான் அடுத்த vlogல ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.